பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர். கால் 9600000037. உக்ரைனுக்கு 5 புதிய மூலோபாய வான் பாதுகாப்பு தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் உறுதியளித்துள்ளார். வாஷிங்டன் டிசிக்கு நேட்டோ தலைவர்கள் வரவேற்று ஆற்றிய உரையில் அவர் இந்த உறுதியினை அளித்துள்ளார். இடைவிடாத ரஷ்ய தாக்குதல்களை எதிர்கொள்வதற்காக இந்த உதவி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோதல் காரணமாக அதிகளவு உயிரிழப்புகள் பதிவாகின்ற நிலையில் உக்ரைனுக்கு உதவும் வகையில் ஏவுகணை உள்ளிட்ட உதவி பொருட்களை நன்கொடையாக வழங்குவதற்கு ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து மற்றும் ரொமேனியாவுடன் அமெரிக்கா இணையும் என்று பைடன் தெரிவித்துள்ளார். ரஷ்ய ஏவுகணையொன்று உக்ரைன் தலைநகர் கிவில் உள்ள குழந்தைகள் மருத்துவமனையை தரமட்டமாக்கிய 2 நாட்களுக்கு பின்னர் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் மிகவும் மோசமான தாக்குதல் இதுவெனவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த திங்கட்கிழமை மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் நாடு முழுவதும் இடம்பெற்ற குண்டுவெடிப்புகளில் சுமார் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. ஆனாலும் இந்த தாக்குதலை ஏற்க ரஷ்யா மறுத்தது மாஸ்கோ மீது பழி சுமத்தப்படுவதாகவும் குற்றம் சுமத்தியிருந்தது. ஜோ பைடன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து விலக வேண்டுமென ஜனநாயக கட்சியினர் மாத்திரமன்றி அவருக்கு நிதி வழங்கும் முக்கிய நபர்களும் அழுத்தங்களை பிரயோகித்து வருவதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்டு டிரம்பை எதிர்கொள்வதற்கான தகுதியுடன் ஜோ பைடன் உள்ளாரா என்பது குறித்து மூடிய சந்திப்பொன்றினை ஜனநாயக கட்சியினர் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது ஜனாதிபதி தேர்தலில் இருந்து ஜோ பைடன் விலக வேண்டும் என 7வது காங்கிரஸ் உறுப்பினரும் கோரியுள்ள நிலையில் ஜோ பைடன் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கட்சிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுள்ளன. மேலும் டொனால்டு டிரம்பிற்கு எதிராக இறுதியாக நடத்தப்பட்ட விவாதத்தின் போது வார்த்தைகளில் தடுமாற்றத்தை வெளிப்படுத்தியமை ஜோ பைடனின் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதித்தன்மையை கேள்விக்குட்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ஜனநாயக கட்சியின் மூத்த செனட் உறுப்பினர் ஜனாதிபதியாக பதவி வகிப்பதற்கு ஜோ பைடன் உடன்தகுதியுடன் உள்ளதாக தனது ஆதரவை வெளியிட்டுள்ளார். மேலும் தென்கரோலினா உறுப்பினரான ஜிம் கிளைபர்னும் ஜோ பைடனும் தனது ஆதரவை தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தலுக்கான போட்டியில் ஜோ பைடன் தொடர்ந்தும் இருப்பது குறித்து ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் ஒரே நிலைப்பாட்டை கொண்டிருக்கவில்லை என இல்லினாய்ஸ் மாநில உறுப்பினர் டிக் டர்பின் கூறியுள்ளார். இந்த சந்திப்பு இடம்பெற்று சில மணி நேரத்தின் பின்னர் கருத்து வெளியிட்ட நியூ ஜெர்சி மாநில உறுப்பினர் மிக்கி ஷெரில் ஜோ பைடன் போட்டியிலிருந்து விலக வேண்டும் என வெளிப்படையாக கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியா வாழ் தமிழரான போதனா சிவானந்தன் அங்கிருந்து சர்வதேச போட்டிகளில் பங்கு பெற்றும் இளவயது வீரர் என்ற சாதனையை தனதாக்கிக் கொண்டுள்ளார். ஹங்கேரியில் நடைபெறும் 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் தொடரில் பிரித்தானிய குழுவில் போதனா இணைக்கப்பட்டுள்ளதன் மூலமே இந்த சாதனை பதிவு செய்யப்பட்டுள்ளது. செப்டம்பர் 11 தொடக்கம் 22 வரை ஹங்கேரியின் புடாபெஸ்டில் நடைபெறும் 2024 செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இங்கிலாந்து மகளிர் அணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 வீரர்களில் போதனா சிவானந்தன் ஒருவராவார். போதனா சிவானந்தன் சதுரங்க உலகையே வியப்பில் ஆழ்த்தியதுடன் தனது சாதனை நிகழ்ச்சிகளால் உலகம் முழுவதும் தலைப்பு செய்திகளில் இடம் பிடித்துள்ளார். ஈழத்தமிழர் என்ற அடையாளத்துடன் பிரித்தானியாவில் பிறந்து வளர்ந்த போதனாவின் செஸ் விளையாடும் நுட்பத்திறன் பிரித்தானிய அரசாங்கம் உட்பட பலரும் பாராட்டியுள்ளனர். இங்கிலாந்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது ஒரு பெரிய மரியாதை மற்றும் நான் ஒரு குழுவின் ஒரு பகுதியாக இருக்க ஆவலுடன் காத்திருக்கின்றேன் என போதனா சிவானந்தன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் சராசரி வாடகை தொகை அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கனடாவின் முன்னணி வீட்டுமனை இணையதள நிறுவனம் ஒன்று மேற்கொண்ட ஆய்வு ஒன்றின் மூலம் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த ஜூன் மாதம் சராசரி வாடகை தொகையானது $2185 என தெரிவிக்கப்படுகின்றது.
இது ஒப்பீட்டளவில் கடந்த ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது 7% அதிகரிப்பினை பதிவு செய்துள்ளது. இந்த நிலையில் கடந்த மே மாதத்துடன் ஒப்பீடு செய்யும் போது வாடகை தொகையானது 0.8% குறைவடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் ஒரு படுக்கையறை கொண்ட வீடு ஒன்றின் சராசரி மாதாந்த வாடகை $1,918 எனவும் 2 படுக்கை அறைகளை கொண்ட வீடு ஒன்றின் வாடகை தொகை 2,301 எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆஸ்திரியா ஜனாதிபதியை சந்தித்து குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பதிவிட்டுள்ளார். ரஷ்யாவில் தனது பயணத்தை முடித்த பிரதமர் நரேந்திர மோடி நேற்று மாலை ஆஸ்திரியாவுக்கு புறப்பட்டார். அவருக்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து சான்சலர் கார்ல் நெஹமன் உடன் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் பின்னர் வியன்னாவில் உயர் அதிகாரிகளுடனான சந்திப்பு நடந்தது. அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய பிரதமர் மோடி ரஷ்யா உக்ரைன் போரை குறிப்பிட்டு பேசினார். அவர் கூறுகையில், நான் இதற்கு முன்பே கூறியிருக்கின்றேன், இது போருக்கான நேரமல்ல. விவகாரங்களுக்கான ஒரு தீர்வை நாம் போர்க்களத்திலிருந்து கண்டறிய முடியாது. ஒன்று மாறியதாக அப்பாவி பொதுமக்களை படுகொலை செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். மேலும் பேசிய அவர், இந்தியா மற்றும் ஆஸ்திரியா ஆகிய இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக அளவில் தீர்வு காண வேண்டிய அவசியம் பற்றி வலியுறுத்துகின்றது. அதற்கு எந்தவித தேவையான ஆதரவையும் வழங்க நாங்கள் இருவரும் ஒன்றாக தயாராக இருக்கின்றோம் என தெரிவித்தார். அதேபோல் சான்சல் கூறும்போது, சர்வதேச உறவுகளுக்கான அரசியல் சூழலில் வளர்ச்சிக்கான விடயங்களே இரு நாடுகளையும் இணைத்துள்ளன என்றார். ஆஸ்திரியாவுக்கு 40 ஆண்டுகளுக்கு பின் இந்திய பிரதமர் ஒருவர் சென்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உயர்நிலை பாடசாலையில் பட்டம் பெற்ற பின் சேர விரும்பும் கல்லூரியை தன் மகனே முடிவு செய்துள்ளார் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பரபரப்பான அரசியல் சூழல் நிலவுகின்றது. இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது மகனின் கல்வி குறித்து பேசியுள்ளார். ட்ரம்பின் இளைய மகன் பாரோன் தனது பாடசாலை படிப்பை முடித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நியூயார்க் பல்கலைக்கழகமும் ஜார்ஜியாவுடன் பல்கலைக்கழகம் மற்றும் பென்சில்வேனியா பல்கலைக்கழகம் ஆகியவற்றை பாரோன் தனது தேர்வாக வைத்திருந்ததாக செய்தி பரப்பியது. மியாமில் நடந்த ஒரு பேரணிக்கு பாரோன் தனது தந்தையுடன் சென்றார். அங்கு கூட்டத்திற்கு பாரோனை அறிமுகப்படுத்திய ட்ரம்ப், இவர் ஒரு இளைஞன், அவருக்கு இப்போதுதான் 18 வயது, இப்போது கல்லூரிக்கு செல்லும் இளைஞன். அவர் விரும்பிய ஒவ்வொரு கல்லூரியிலும் நுழைந்தார் மற்றும் அவர் தனது விருப்பத்தை தெரிவு செய்தார். அவர் மிகவும் நல்ல சிறுவன், அவர் ஒரு சிறப்பான நபரும் கூட. அவர் இதை செய்வது இதுவே முதன்முறை. பரோன் ஒரு சிறந்த மாணவர், அவருக்கு அரசியல் பிடிக்கும். இது ஒருவித வேடிக்கையானது. சில சமயங்களில் அப்பா நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் என்று என்னிடம் கூறுவார் என பெருமிதமாக கூறினார். மேலும் அவர் தனது மகன் பரோன் அரசியலால் கவரப்பட்டவர் என முன்னாள் ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காரைக்குடி வழியாக இலங்கைக்கு கடத்த முயன்ற 124 கிலோ கஞ்சா காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. குறித்த கஞ்சா ஆந்திர மாநிலம் வியழ்வாடா பகுதியில் இருந்து காரைக்குடி கடத்தி வரப்பட்டதாகவும் காரைக்குடி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் தெரிய வருகையில், காரைக்குடி காவல் உதவி ஆய்வாளர் சுற்றுக்காவல் பணியில் ஈடுபட்டிருந்த போது ஓரிடத்தில் கார் ஒன்று சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்று கொண்டிருந்த நிலையில் அதன் அருகே நின்றிருந்த 3 பேர் காவல்துறையினரை கண்டதும் காரில் ஓட்டம் பிடித்துள்ளனர். எனினும் சமயபுரம் அருகே உள்ள காவல் சோதனை சாவடியில் அந்த கார் தடுத்து நிறுத்தப்பட்டு அதிலிருந்து 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் விசாரணையின் போது தங்களிடம் ஒப்படைக்கப்படும் கஞ்சாவை உரிய இடத்தில் சேர்த்தால் ரூபாய் 30,000 கிடைக்கும் என்றும் அதற்காக கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டதாகவும் கைதானவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். $4,448 நோய்களுக்கும் அதன் அறிகுறிகளையும் அதனை தீர்க்கும் மருத்துவத்தையும் அருளிச் சென்றுள்ளனர். எத்னிக் ஹெல்த் கேர், டி நகர். For details 96000037